சார் வந்துட்டேன் சார். பெசனல் தான் சார் இருக்கேன். நீங்கள் சார்? சரிங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? 20 மினிட்ஸா? ஓகே சார், ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்துடுவீங்கல்ல? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். பா, என்ன வெயில் அடிக்குதுப்பா. யாரா அந்த புறா? ஆஹா, பார்க்க ஆள் நல்லா இருக்காளே. ஜூஸ் கடைக்கு இவளுக்கு சம்மந்தமே இல்லை. விட்ட போடுவோமா? போட்டு பார்ப்போம். நமக்கு சிக்காத மீனா? ட்ரை பண்ணலாம். சும்மா தானே இருக்கிறோம். ஏங்க ஜூஸ் இருக்கா? இருக்கு. எது வேணும்? ஜூஸ்லாம் எவ்வளோங்க? இது 20 ரூபா. அது 50 ரூபா. எது வேணும் உங்களுக்கு? ஒரு லெமன் சோடா கொடுத்துருங்க. இருக்குங்க 50 ரூபா. அண்ணா பஞ்சு மாதிரி இருக்குதுப்பா. உன் பேருண்ணா? முத்துலட்சுமிண்ணா. என்ன பண்ணுற ஹஸ்பண்ட்? புருஷன் இருக்கானா இல்லை செத்துட்டானா ஓடி போயிட்டானா? ஹஸ்பண்ட் இல்லைண்ணா, இறந்துட்டாரு. தனியாக தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கியா? தனியாக இருக்க பயமாக இருக்கா? நான் வேணா உன் தனிமையை போக்கவா? கை நிறைய சம்பாதிக்கிறேன். குழந்தைய வேணா கூட்டிகிட்டு வா, அவளையே நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிற? வரியா? நான் எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. காசு 50 ரூபா. ஓகே. சிக்காமையா போயிடுவேன். மாட்டு வெடி. அண்ணா பேலன்ஸ் 50 ரூபா. காசை வச்சுக்கோ, மீதி பேலன்ஸ் நான் எப்படி கலெக்ட் பண்ணணுமோ அப்படி கலெக்ட் பண்ணிக்கிறேன். வட்டா? பொறுக்கி சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போலக்கா. என்னது என்னது இங்கே கவர் இருக்கு? யார் வச்சுட்டு போயிருப்பா? பணம் இருக்கு. ஒருவேளை அவனுதான் இருக்குமோ? ஹலோ. சார். டேய் சத்யா, எங்கடா இருக்கா? நான் பீச்சுக்கு வந்துட்டேனே. வந்துட்டீங்களா? எங்கடா உட்காந்துட்டு இருக்க? நான் உனதான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. எங்கே சார்? நானும் பீச்சில் தான்டா இருக்கேன். நீ எங்கே இருக்க? எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? சார் பின்னாடி. சார் எங்கே? வாங்க. அந்த வரேன். வாப்பா. அப்பா. வாங்க உட்காருங்க சார், வாங்க. என்னடா சத்யா, பணம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். எடு பாப்போம். பேக்கில் தான் இருக்கு. எடு. என்னடா பணம் இருக்கா இல்லையா? சார் இதில் தான் சார் வச்சிருந்தேன். உள்ளதான் வச்சது, எங்க போச்சு? உள்ளதான் சார் வச்சிருந்தேன். கடைசி எங்க போன? சார் ஒரு நிமிஷம் சார். லாஸ்ட்டாக ஜூஸ் குடிக்க போயிருந்தேன். ஒருவேளை அங்கே மிஸ் பண்ணான்னு தெரியல. ஒரே நிமிஷம் சார், போயிட்டு வந்து உடனே கொடுத்துட்றேன் சார். என்னடா விளையாடுறியா? ஏற்கனவே ஒரு டைம் காசு தொலைச்சிட்டு அப்படி கதை சொல்லிட்டு இருந்த. இப்போ மறுபடியும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. உன்னை நம்பி காசு எடுத்துட்டு வர சொன்ன பாத்தியா? ஏன் தப்பு தான்டா அது. சார் அப்பெல்லாம் இல்லை சார். ஒரே நிமிஷம் சார், நான் எடுத்துகிட்டு வந்தேன் சார். ஒரே நிமிஷம் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் சார். உண்மையிலே பணத்தை தொலைச்சா இல்லை வேற எங்கேயாவது கொடுத்துட்டு வந்து கதை சொல்லிட்டு இருக்கியா? ப்ளீஸ் சார். இங்கே பாரு, ஒழுங்கா பணத்தை எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரினா போ. இல்லை போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை போர்ச்சேரியில் பிடிச்சி கொடுத்துருவேன். ஓகேயா? சார் ஒரே நிமிஷம் சார், நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார். எனக்கு தெரியாது. இப்போ நீ பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இல்லைனா போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ண முடியும். ஏய், இப்போ காசை தரப்போறியா இல்லையா? அடி சார். பார்த்துட்டு வந்துடுறேன் சார்.
ஏந்தர்ற முதல்ல. சார் சார் உள்ளே தான் சார் வச்சேன் சார், உண்மையாக சார். உள்ளதான் வச்சனா எனக்கெல்லாம் தெரியாது. காசு இப்போ இங்கே வந்தாகணும், அவ்வளோதான். சார் ப்ளீஸ் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போ, போய் பார்த்துருவா போ. ஏய், பேக் வச்சுட்டு போ. யோ, இந்தாயா இந்தாயா உன் பணம். எங்க பணம் எங்கெங்க இருந்தது? உன் பணத்தை விட்டு வந்துட்ட. ஏங்க இதெல்லாம் என் மேனேஜர் பிடிச்சி கத்துறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, வந்து அதெல்லாம் சொல்கிறீங்களா? அந்த ஆள் நம்ப மாட்டாருங்க. ரொம்ப 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 நன்றிங்க. ப்ளீஸுங்க வாங்க ப்ளீஸுங்க. என்னடா சத்யா, யார் இந்த பொண்ணு? நீயே சொல்லுமா. ஐயா, இவங்க என் கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்தாரு. ஜூஸ் குடிச்சிட்டு பையன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாரு. என்னடா சத்யா, அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? சார் உண்மைதான் சார், நீங்களே கேளுங்க சார், அதான் பார்க்குறீங்களே. ஐயா, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பணம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க ஐயா. என்னடா சத்யா, இவ்வளோ அசால்ட்டா இருக்க? இந்த பொண்ணு மட்டும் இல்லைனா அந்த பணம் நம்ம கை மீறி போயிருக்கும். இவ்வளோ அசால்ட்டா இருக்காத. சாரிடா சத்யா, உன்னையும் சேர்த்து தப்பா நினைச்சிட்டேன். இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, என் மேலே தான் மிஸ்டேக்கு, சாரி. சரிடா. சார் ஒரு நிமிஷம் சார். ஏங்க 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 ஹலோ. சாரிம்மா, நான் தப்பாக பேசிட்டேன். நான் அப்படி பேசுறது தப்பு தான். நீ மட்டும் சரியான டைமில் பணம் கொண்டு வரலன்னா வேலையும் போயிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். ரொம்ப 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 நன்றி, நான் தப்பாக பேசுனதுக்கு சாரி. பரவாயில்லங்க. இன்னும் சில பேரு நம்ம ஆம்பளை என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, உங்கள மாதிரி ஆளுங்களை தினமும் பாக்குறதுனால எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. புதுசா ஒன்னும் தெரியல. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுமா, நான் பண்ணுறேன். நான் பண்ண தப்பு தான், நான் அந்த மாதிரி பேசிடக்கூடாது. என்ன சொன்ன? நான் ஆம்பளை துணை இல்லாம தான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நின்னது கிடையாது. இதை கொடு அதை கொடுன்னு. என் பிள்ளைக்கும் அந்த நிலைமை வரவிட மாட்டேன். இங்க பாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னியே, தனியா இருக்கியா, பயமா இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு. இங்க பாரு, நான் பொண்ணுங்கிறத தாண்டி நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. எனக்கு பயனா என்னன்னு தெரியாது. அப்புறம் உனக்கு வரப்போற ஒய்ஃபை தவிர பாக்குற மத்த எல்லா பொண்ணுங்களையும் உனக்கு அக்காவோ தங்கச்சியாவோ அம்மாவோ நினை. அப்பதான் உனக்கு மத்த பொண்ணுங்களை பார்த்தா தப்பா பாக்குற எண்ணம் வரவே வராது. நீ மத்த பொண்ணுங்களுக்கு நல்லது பண்ணலாலும் பரவாயில்ல, கெட்டது நினைக்காத. புரியுதா? கணவரை இழந்த பல பெண்களின் வாழ்க்கை தனிமையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் தேடித்தராமல் இருந்தால் போதும். அதுவே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாகும். இனிமேலும் எந்த பெண்களுக்கும் இடையூறு செய்யாதீர்கள்.